ட்ரிக்னாமெட்ரியில் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் 5 மார்க்ஸ் கொஸ்டின். அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட், கிவன், டு ப்ரூவ், ப்ரூஃப். இந்த ஸ்டெப்ஸில் தியரம்ஸ் எழுதுனா 5 மார்க்ஸ் வாங்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கேட்டாலே ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டை தப்பு இல்லாமல் எழுதணும். அடுத்தது கிவன், டு ப்ரூவ், ப்ரூஃப் எழுதி ஆன்சர் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஆங்கிள் பைசெக்டர் தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். The internal bisector of an angle of a triangle. இன்டர்னல் பைசெக்டர், பைசெக்டர் அப்படின்னா கட் பண்ணுறது. இப்போ இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் இன்டர்னல் பைசெக்டர் அப்படின்னா அதை கட் பண்ணுறது. இன்டர்னல் பைசெக்டர், பைசெக்ட் அப்படின்னா கட் பண்ணுறது. ட்ரையாங்கிளை கட் பண்ணுறதை வந்து இன்டர்னல் பைசெக்டர்னு சொல்லுவோம். ஸோ divide the of the opposite side internally. opposite side வந்து internally டிவைட் பண்ணுது. ஸோ ஆப்போசிட் சைடுங்கும் போது இந்த சைடு, அப்போ இதை டிவைட் பண்ணாது. divide the opposite side internally, உள்ள டிவைட் ஆகுது. as the ratio. ரேஷியோ அப்படின்னாலே நம்ம A:B வந்து A/Bன்னு எழுதுவோம். ஸோ internally as the ratio of correspondence of an corresponding sides containing angle. ஓகேவா? AB divided by AC is equal to என்ன ப்ரூஃப் பண்ணணும்? BD divided by DCன்னு ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் as the ratio sides containing corresponding angle அப்படிங்கிற சென்டென்ஸோட மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன். டு ப்ரூவ் எழுதியாச்சு. கிவன் வந்து AD வந்து இன்டர்னலாக டிவைட் ஆகிறத வந்து கிவன் எழுதிட்டு, டு ப்ரூவ் இந்த மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் எழுதிட்டு, ப்ரூஃப் வந்து பண்ண போகிறோம். இந்த தியரத்தை, இந்த பார்ட்டை ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதை ப்ரூஃப் பண்ணும்போது எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது லோயர் கிளாஸஸில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டியும் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலராக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ரேஷியோவில் எழுத முடியும். 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கணும் அப்படின்னா ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸும் இருக்கணும். அந்த 2 கண்டிஷனும் இந்த ட்ரையாங்கிளில் நம்ம கொண்டு வரணும். எந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்தாலும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வர்றதுக்கு கொஞ்சம் ரெட்டிக்கலாக இருக்கிறதுனால ட்ரையாங்கிளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்போ ஏடி ட்ரையாங்கிளை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஈன்னு ஒரு ட்ரையாங்கிள் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை ஜாயின் பண்ணுறோம். அப்போ சிடிஇங்கிற ஒரு நியூ ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் 3 கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் டிரான்ஸ்வர்ஸ், செகண்ட் கான்செப்ட் வந்து ஐசோலஸ் ட்ரையாங்கிள், தேர்டு கான்செப்ட் வந்து ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி. இந்த 3 கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த தியரம்ஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா 2 லைனில் பேரலாக இருக்கிறப்ப ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். பேரலல் லைன்ஸில் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது இதோட கண்டிஷன். அந்த கண்டிஷனை இந்த தியரமில் யூஸ் பண்ணி ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். அடுத்தது ஐசோலேஸ் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி சைட்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த 3 கண்டிஷன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்வர்ஸ் எடுத்து பார்க்கலாம். பேரலலுக்கு எடுக்கலாம். மொத்தம் 2 சைட்ஸ் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இசட் ஷேப்பு, இன்னொன்று இந்த டபுள் இசட் ஷேப்பு. இந்த 2 ஷேப்பில் இந்த டிரான்ஸ்வர்சல் வரும். ஃபஸ்ட்டு சிஇஏபி எடுத்துட்டோம். அதுவே இந்த எம் ஷேப்பில் வந்து சிஇடிபிஏ மொத்தம் இந்த சைட்ஸ் எடுத்துக்கிட்டு இதில் ஆங்கிள்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இப்போ வந்து சென்டரில் சொல்லுவோம் ஆங்கிள் ஏவும் ஈக்குவல். அப்படிங்கிறப்ப சைட்ஸோடு சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம்னா ஆங்கிள் ஏஇசி, ஆங்கிள் ஏஇசி இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் பிஏஇ. இந்த ஆங்கிள்ங்கும் போது ஆங்கிள் ஏ பிஏஇ இது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது எம்மை தலைகீழ வச்சு போட்ட இதில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா
ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் வந்து சொல்லணும். நம்ம ஈயையும் ஏவையும் சொல்லிட்டோம். அடுத்தது பிக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் வந்து சி தான் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள். அதாவது இதுவும் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள். இதை வந்து சைட்ஸோட மென்ஷன் பண்ணணும். பி தான் அது ஆங்கிள். பி சென்டரா வந்துருச்சு ஆங்கிள். இங்கே சி சென்டரா வரும். அப்போ எப்படி எழுதலாம்னா இருந்து எடுத்து இசிடின்னு எழுதிக்கலாம். இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஐசோலஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இஏசி அடுத்தது சிஇஏ இந்த மாதிரி 2 ஆங்கிளும் எழுதிக்கலாம். சிஏஏ ஏ ஆங்கிள், சிஇஏ ஆங்கிள் எழுதிக்கலாம். இந்த 2 ஆங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிறப்ப இந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். சிஏ இஸ் ஈக்குவல் டு சிஇ அப்படிங்கிற சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆங்கிள்ஸு ஈக்குவல்னு சொல்லிட்டோம், சைட்ஸ் ஒன்று ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அடுத்தது ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சொல்ல போகிறோம். எந்த 2 ட்ரையாங்கிள்? அப்போ டிஏபி, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து டிசிஇ. அப்போ இதோட சைட்ஸ் பார்க்க போகிறோம். ஏபி கரஸ்பாண்டிங் சைட்ஸ், இந்த சைட்ஸ் அதாவது கரஸ்பாண்டிங் இந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஏபி டிவைடட் பை சிஇ இஸ் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை டிசின்னு வந்துருச்சு. இப்போ இந்த கரஸ்பாண்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணி போட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு சிஇ வந்து நமக்கு என்ன தெரியும்? சிஏன்னு தெரியும். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு சிஏ இஸ் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை டிசி. அப்போ இந்த ரேஷியோ ஆஸ் த கரஸ்பாண்டன்ஸ் சைட்ஸ் கண்டெய்னிங் ஆங்கிள் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ஆங்கிள் பைசெக்டர் தேரம் இஸ் ப்ரூவ்டு. இந்த தேரம் புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.